நேற்று திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போயிருந்தேன். பொன்னேரியில் நடந்த அரசு விழாவிலே பங்கேற்று 60,000 பேருக்கு மேல பட்டா வழங்கினேன். சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட சட்டத்தின் மூலமா சுமார் 15,000 மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகள்ல தேர்தலே இல்லாமல் உறுப்பினர்கள் ஆக போறாங்க. இது போன்ற திட்டங்கள் மூலமாகத்தான் ஒரு முதலமைச்சரா நான் மன நிறைவை அடைந்து கொண்டிருக்கிறேன். கலைஞர் கைவினை திட்டத்தில் சேர்ந்து நிதியுதவி பெற்று தொழில் தொடங்கும் பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஏதோ தொழில் தொடங்கணும், வாழ்க்கையை நடத்தணும்னு இல்லாம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குற அளவுக்கு நீங்க உயரணும்னு மன நிறைவோடு உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். துறை நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றாம போனா நீங்க விட மாட்டீங்க. அது அன்பரசன் சும்மாவே விட மாட்டார், தொலைச்சி எடுத்துருவாரு. அந்த வகையில தொழில்களை ஊக்குவிக்கவும் தொழில் முனைவோர்களுக்கு உதவுற வகையில இந்த விழாவின் மூலமாக 5 அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, அறிவுசார் சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரக்கூடிய மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, அம்பத்தூர் தொழிற்பேட்டையில செயல்படும் வாகன மற்றும் பொறியியல் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அளவியல் மற்றும் உலோகவியல் ஆய்வகங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, தொழில் நிறுவனங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்து பழதண்டலத்தில் சாலை கட்டமைப்பு மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்க 5 கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். நாலாவது அறிவிப்பு, காக்கலூர் உற்பத்தியாளர்கள் தொழிற்பேட்டையில தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி மையம் மற்றும் இயந்திர தளவாடங்கள் கூடிய பொது வசதி மையம் 3 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, குறு மற்றும் சிறுதொழில் நிறுவனங்கள் உள்நாட்டில் வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்க வழங்கப்படக்கூடிய காட்சி கூட கட்டணத்துக்கான நிதி உதவி 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அரசு சார்பில் நாங்க வழங்குறது இந்த சிறு உதவி மட்டும்தான். அது மூலமா உரம் பெற்று உயர்ந்து வளர்ந்து நீங்களும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்க வேண்டிய கடமை உங்க கையில இருக்கு. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறார் வள்ளுவர். முயற்சி திருவனை ஆக்கும் என்பதை அனைவரும் உணர்ந்து உழைப்பை செலுத்துங்க. உங்க தொழில புதிய டெக்னாலஜியை பயன்படுத்துங்க, தொழிலை விரிவு செய்யுங்க, உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பகுதியையும் வளப்படுத்துங்கன்னு கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.